நிரஞ்சனாவும் சேலம் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும். 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் வந்து 12 வேட்பாளர்களுக்கு 0 ஓட்டு பதிவாயிருக்கு. ஒரு ஓட்டு கூட விழுகல. இவிஎம் மிஷின் மேலே நம்பகத்தன்மை கிடையாது. வாக்கு சீட்டில் நியாயமாக தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் போய் வந்து இப்போ நேரடியாக பெட்டிஷன் கொடுத்தோம். அதே மாதிரி ஜனாதிபதி ஆஃபீஸில் வந்து நேரடியாக பெட்டிஷன் கொடுத்தோம். நீதிபதி சந்திரசூட் வீட்டில் போய் வந்து பெட்டிஷன் கொடுத்தோம். சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். இவிஎம் மிஷின் வந்து வேணாம், இதில் வந்து எலெக்ஷன் வந்து நடத்தக்கூடாது, வாக்கு சீட்டு முறையில் நியாயமாக தேர்தல் நடத்தணுங்கிறத வலியுறுத்தி என்னென்ன வகையிலலாம் வந்து உலக அளவில் வந்து இதில் வந்து ஏன் வந்து இவிஎம் மிஷின் வேணாம்னு சொல்லி முடிவெடுத்தாங்க, ஏன் வந்து வாக்கு சீட்டு முறைக்கு திரும்பவும் எந்தெந்த நாடுகள் திரும்பியிருக்காங்க, எந்தெந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் வந்து முறைகேடுகள் பண்ண முடியும், சோர்ஸ் கோட் விஷயத்தை வந்து வெளியில் விடாமல் இருக்கிறனால அந்த சோர்ஸ் கோட் தெரிஞ்சவங்க வந்து எந்தெந்த மாதிரிலாம் முறைகேடுகள் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்தியா முழுக்கவே வந்து நிறைய வேட்பாளர்களுக்கு 0 ஓட்டு விழுகுது, ஒரு ஓட்டு கூட விழுகல. நிறைய வேட்பாளர்கள் இது சம்மந்தமாக வந்து குற்றம் சாட்டி நான் வந்து எனக்கு ஓட்டு போட்டேன், என்னோட குடும்ப உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாங்க, இந்த ஓட்டு எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய வேட்பாளர்கள் இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணக்கூடிய நிகழ்வுகள், மனு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து மொத்தமாக ஒரே எலெக்ஷனில் 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரே எலெக்ஷனில் 173 வேட்பாளர்களுக்கு விழுந்திருக்கு. அதில் சேலத்தில் வந்து மேட்டூர் நகராட்சி வார்டு எண் 25 வேட்பாளர் பெயர் சிவா, சமத்துவ மக்கள் கட்சி வேட்பாளர். அயோத்தியாபட்டினம் பேரூராட்சி வார்டு எண் 5 கார்த்திக், அமமுக வேட்பாளர். அயோத்தியாபட்டினம் பேரூராட்சி வார்டு எண் 9 சுந்தரம், சுயேட்சை வேட்பாளர். அயோத்தியாபட்டினம் பேரூராட்சி வார்டு எண் 9 பாரத், அமமுக வேட்பாளர். எத்தாப்பூர் பேரூராட்சி வார்டு எண் 4 சுரேஷ், பாமக வேட்பாளர். எத்தாப்பூர் பேரூராட்சி வார்டு எண் 6 சூர்யா, பாமக வேட்பாளர். எத்தாப்பூர் பேரூராட்சி வார்டு எண் 6 ராஜேந்திரன், அமமுக வேட்பாளர். காடையம்பட்டி பேரூராட்சி வார்டு எண் 3 வெங்கடேசன், பாமக வேட்பாளர். காடையம்பட்டி பேரூராட்சி வார்டு எண் 8 ராதா, பாமக வேட்பாளர். தம்மம்பட்டி பேரூராட்சி வார்டு எண் 13 செல்வம், அமமுக வேட்பாளர். தெடாவூர் பேரூராட்சி வார்டு எண் 6 பூவதி, இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர். மேச்சேரி பேரூராட்சி வார்டு எண் 9 வெங்கடாச்சலம், சுயேட்சை வேட்பாளர். இது மாதிரி வந்து 12 வேட்பாளர்களுக்கு சேலத்தில் வந்து ஒரு ஓட்டு கூட விழுகலை. யாருமே இந்த ஓட்டு போடலன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அமமுக கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க 4 பேர், பாமக கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க 4 பேர், அதேமாதிரி சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், சுயேட்சை வேட்பாளர்கள், இத்தனை வேட்பாளர்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய கட்சிக்காரர்களுக்கு வந்து ஓட்டு விழுகலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓட்டு போடுற இடத்துல வந்து ஒரு ஆள் கூட அவங்க கட்சிக்காரங்க இருக்க மாட்டாங்களா, அவங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா, முழுக்க ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஓட்டுரிமை திருடிட்டாங்க. என்ன நம்ம கேட்க முடியும்? ஏதாச்சும் மக்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வந்து வச்சு கேட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் செய்வாங்களா? மக்களை வந்து எப்படி கொலை பண்ணலாம், எப்படி வந்து கொள்ளையடிக்கலாம், எப்படி கலாச்சாரத்தில் விஷத்தை கொடுத்து காலி பண்ணலாம், எப்படி வந்து டாஸ்மாக் வச்சு மக்களை படுகொலை பண்ணலாம், எப்படி பெட்ரோல் விலை டீசல் விலைன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து ஏற்றலாம், எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் அறிவிச்ச 15 நாளுக்குள்ள எப்படி வந்து ஏர்டெல், ஜியோ எல்லாமே ஃபோன் கட்டணத்தை ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. அடுத்தடுத்து எல்லா விலைவாசியும் கூட்டுவாங்க, கேஸ் விலையை கூட்டுவாங்க, எப்படி வந்து இன்னும் வரி மேலே வரி போட்டு மக்களை கொள்ளையடிக்கலாம், இதை பற்றி தான் யோசிப்பாங்களே தவிர மக்களுக்கு வந்து என்ன நல்லது செய்யலாம், எப்படி வேலை வாய்ப்புகள் உருவாக்கலாம், மாணவர்களுக்கு தரமான கல்வி எப்படி கொடுக்கலாம், மக்களுக்கு வந்து மருத்துவ வசதி வந்து எப்படி பண்ணி கொடுக்கலாம், இயற்கை வளங்களை எப்படி காப்பாற்றலாம், விவசாயத்தை எப்படி முன்னேற்றலாம், இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது எப்படி இதை ஃபுல்லாக எப்படி காலி பண்ணுறது, இதை மட்டும் தான் யோசிப்பாங்க. ஏன்னா மக்களோட ஓட்டு நம்பி அவங்க இல்லை. வாக்கு சீட்டில் அந்த காலத்தில் ஓட்டு போட்டாங்க, மக்களுக்கு மரியாதை இருந்துச்சு, அதனால மக்களுக்கான திட்டங்களை வந்து செஞ்சாங்க. கொஞ்சம் ஊழல் பண்ணால் கூட மக்கள் வந்து கேட்டாங்க அப்படின்னா அது வந்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு முழுக்க வந்து மிஷின் வச்சு ஃப்ராட் தனம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ தூரம் கொரோனாலாம் வந்து இதயத்தை நிறுத்தக்கூடிய ஊசியை போட்டு கொள்ளாதுன்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து ஊசி போட்டு இன்னைக்கு வந்து மாரடைப்பில் வந்து உயிரிழந்துட்டு இருக்காங்க, ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டு இருக்காங்க. இவங்க போட்ட ஊசி தான் காரணம், தப்பான மருந்துகள் தான் காரணம் கொரோனான்னு சொல்லிட்டு. இது மாதிரி வந்து மக்களை எப்படிலாம் காலி பண்ணலாம், மக்கள் தொகையை எப்படி குறைக்கலாம் சொல்லிட்டு தான் முழுக்க வந்து திட்டமிடுவாங்க. எல்லா பிரச்சனையை விட டாஸ்மாக் முக்கியமான பிரச்சனை, வேலையின்மை முக்கியமான பிரச்சனை, மோடி வந்து பிஜேபி அரசாங்கம் நாட்டை கொள்ளையடிக்கிறது முக்கியமான பிரச்சனை, இது எல்லாமே இருந்தாலும் இதுக்கான பேஸ் என்ன அப்படின்னா ஓட்டுரிமை திருடிட்டாங்க. அதனால மக்கள் வந்து இவிஎம் மிஷினை வேணாம், வாக்கு சீட்டு முறையில் நம்மளோட தேர்தல் உரிமையை, நம்மளோட ஓட்டுரிமை என்னைக்கு நம்ம மீட்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து இந்தியாவில் எல்லா மக்களுக்குமான வாழ்க்கை, அடுத்த தலைமுறையினருக்கான வாழ்க்கை. அதனால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ தீவிரமாக கிளப்புறோம்.